நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் உலக நுகர்வோர் உரிமை நாள் விழா. திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகமும் திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கம் மற்றும் இந்திய நுகர்வோர் சம்மேளனம் இணைந்து நடத்திய உலக நுகர்வோர் உரிமை நாள் விழா நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு அருங்காட்சியக காப்பாட்சியர் சிவசத்தியவள்ளி கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார். நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்க செய்தி தொடர்பாளர் கவிஞர் பாப்பாக்குடிரா செல்வமணி முன்னிலை உரையாற்றினார். திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு சங்க பொருளாளர் கவிஞர் முத்துசாமி அனைவரையும் வரவேற்றார். கன்சியூமர் ஆஃப் அசோசியேஷன் கவுன்சில் மாவட்ட பொறுப்பாளர் லயன் தம்பான் தொடக்க உரையாற்றினார். தொடர்ந்து நுகர்வோர் உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்து திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்க மாவட்ட செயலாளர் மற்றும் இந்திய நுகர்வோர் சம்மேளன மாவட்ட தலைவர் கவிஞர் கணபதி சுப்பிரமணியன் சிறப்புரையாற்றினார். முன்னதாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவியருக்கு தூண்டில் விளம்பரங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஓவிய போட்டியும், நுகர்வோர் கடமை என்ன, நுகர்வோர் உரிமை என்ன என்கிற தலைப்பில் கட்டுரை போட்டியும் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கான பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. போட்டிகளுக்கு நடுவர்களாக சதகத்துல்லாப்பா கல்லூரி தமிழ் துறை பேராசிரியை பிரியதர்சினி, கவிஞர் சுப்பையா ஆகியோர் செயல்பட்டனர். சான்றிதழ் மற்றும் புத்தக பரிசுகளை மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர் மணிவண்ணன் வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் முன்னாள் துணை ஆட்சியர் தியாகராஜன், தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர் புன்னை செழியன், நூலக புரவலர் ஜவஹர் துரை, நூலகர் அகிலன் முத்துக்குமார், சித்த மருத்துவக் கல்லூரி கோபாலகிருஷ்ணன், முன்னாள் உதவி ஆய்வாளர் தலவாய் மாடசாமி, உடையார் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். நிறைவாக தூய தமிழ் பற்றாளர் சிவ செல்வ மாரிமுத்து நன்றி கூறினார்.